வணக்கம், நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து இந்த மகாபாரதம் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த மகாபாரதத்தில் வந்து இப்போ நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு அதிகாரமாக பார்த்துட்டு வரோம், ஒரு ஒரு சாப்டராக பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ சூதாட்ட பந்தயம் நடக்க போகிறது அதுக்கோசரம். இப்போ இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்னா, திருதராஷ்டிரன் சொல்லி விதுரன் வந்து பஞ்ச பாண்டவர்களை வந்து சூதாட்டத்துக்கு அழைக்கிறதுக்கு இந்திரபிரஸ்தம் போய் அவங்கள கூப்பிடுறான். கூப்பிடும் போது திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறான், திருதராஷ்டிரன் துரியோதனெலாம் ஒரு விளையாட்டு மண்டபம், இப்போ இந்த காலத்துலலாம் பண்ணுறாங்க பாருங்கள், விளையாட்டு சூதாட்டம் இதெல்லாம் பண்ணுறது, கார் ரேஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் கட்டுறது. உடனே அதுக்கு வந்து அமைச்சர்கள்லாம் போய் விளையாட்டு அமைச்சர்லாம் திறந்து வச்சு பண்ணுறது, சூதாட்டங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய மண்டபம் கட்டி விதுரன் போய் சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு பெரிய விளையாட்டு மண்டபம் கட்டியிருக்கு, அதை வந்து ஒரு இனாக்ரேஷன் தொடர்ந்து வைக்க போகிறாங்க, அந்த தொடங்கி வைக்கிறதுக்கு நீங்கள் இல்லாமல் வரணும், வந்துட்டு அப்படியே வந்து அங்கே வந்து இந்த பாய்ச்சிகை சூதாட்டம், இந்த தாயம் மாதிரி ஆடுறது இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்ம இந்த காலத்தில் தாயம்னு சொல்கிறோம், தாயக்கட்டம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அது பேர் பாய்ச்சிகை அப்படிம்பாங்க. இதில் வந்து நிறைய கதைகள்லாம் உண்டு. அது வந்து எலும்பில் செய்யப்பட்ட ஒரு சூதாட்டக்கட்டை அப்படிங்கிறதும் உண்டு. அதில் ஒரு கதையும் உண்டு. அதாவது வந்து இது சகுனி வந்து இந்த மாதிரி அந்த சூதாட்டக்கட்டை அவங்க அப்பாவுடைய உடம்புல இருந்துக்கிற எலும்புலேருந்து பண்ணார் அப்படின்னு. அது ஏன் பண்ணார் அப்படின்னு சொல்லி இன்னொரு விளக்கம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விதுரன் போகும்போது ஒரு மாதிரி சோகமாக தான் போகிறார் விதுரன். ஏன்னா இப்போ வந்து கூப்பிடுறது வந்து சூதாட்டத்தை கூப்பிட போகிறோம். பஞ்ச பாண்டவர்களை சூதாட்டத்தை கூப்பிடுறது அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷம் இல்லாமல் தான் போய் கூப்பிட்றாரு. சரி என்ன பண்ணுறது, அதனால தான் தர்மர் போனோன்னே கேட்குறேன், விதுரரை பார்த்து, விதுரர் நீங்கள் என்ன ஒரு மாதிரி கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கீங்க, என்ன பிரச்சனை, அங்கே ஏதாவது ஹஸ்தினாபுரத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தான் விதுரன் சொல்கிறாரு, ஹஸ்தினாபுரத்தில் இன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த மாதிரி வந்து நடக்கிறது, ஒரு சூதாட்டம் நடக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டு மண்டபம், அதுக்கு நான் உங்களை கூப்பிட வந்தேன். அதுவே எனக்குமே கூட ஒரு சூதாட்டத்தில் பங்கு பெறுறது நல்லது இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. இருந்தாலும் மன்னர் உங்களை கூப்பிட சொன்னார், அதனால் நான் கூப்பிடுறேன். ஆமாம் ஆமாம். அப்போ தான் தர்மன் சொல்ல, ஆமாம் விதுரரே நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம், இந்த கவராட்டம் சூதாட்டம்லாம் வந்து மன்னர்களுக்கு உகந்ததில்லை, வீர சத்திரியர்கள் வந்து போர் செய்யணும். அந்த போரும் கூட என்னென்னா தெரிந்த நண்பர்களுடையோ சகோதரர் மேலேயோ போகக்கூடாது. ஒரு பகைவர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து வரும்போது மக்களை பாதுகாக்க தான் போர் புரியணுமே தவிர தேவையில்லாத போர் புரிதல் தேவையில்லை. இந்த மாதிரி சத்திய தர்மத்தில் ஒரு போரே வந்து தேவை இருந்தால் தான் பண்ணணும், அந்த பகைவர்களை அழிக்க தான் பண்ணணும், தெரிஞ்சவர்களோட சகோதரர்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது சூதாட்டம் வந்து நமக்கு தேவையில்லாது தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதை வந்து இப்போது விதுரரும் ஆமோதிக்கிறார். ஆமாம் நீங்கள் தர்மா நீ சொல்கிறது ரொம்ப வாஸ்தவம் தான், ஆனால் என்னை வந்து மகாராஜா கூப்பிட்ட சொன்னாலும் நான் கூப்பிட்றேன், நீ வந்து இப்போ வந்து பாடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உன்னோட முடிவு தான், நீ எந்த வரணும்னு முடிவு பண்ணால் முடிவு பண்ணிக்கோங்க, வந்து இந்த மாதிரி சூதாட்டத்தில் பங்கு பெறணும்னு முடிவு பண்ணால் சூதாடலாம், அது உங்களோட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து யுதிஷ்டிரன் கண்டிப்பாக வந்து மகாராஜா கூப்பிட்டுருக்கா, திருதராஷ்டிர மகாராஜா நமக்கு பெரியப்பா கூட, பெரியப்பா கூப்பிட்டா நம்மங்கெல்லாம் வராமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக வரோம், அங்கே வந்து சூதாட்டத்தில் கவராட்டத்தில் பங்கு பெறுறதை பற்றி அங்கே வந்து நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்னென்னா தர்மருக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த எல்லாமே ஒரு மன்னர்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த விளையாட்டுகள்லாம் ஆர்வம் உண்டு. அது தர்மருக்கு ஒரு விளையாட்டு ஆர்வம் உண்டு. எப்பயுமே இந்த இடத்துல வியாசர் என்ன தர்மம் சொல்கிறாருன்னா, இந்த காமம், சூதாட்டம், கள் வந்து சாராயம் குடித்தல், போதை மருந்து அடிமையாதல், இதெல்லாம் மக்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு இருந்தாலும் அது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது. இப்பயே பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து போதைப் பொருளுங்கிறது ரொம்ப பரவிண்டு வருது. இதில் பிரச்சனை என்னென்னா, இளைஞர்கள் வந்து சரி ஒரு தடவை சாப்பிட்டு தான் பார்ப்போமே, யாரோ சொல்கிறத பார்த்தா அது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னதும் சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்து அடிமையாகி கடைசியில் தன் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. போதை மருந்து சாராயத்தில் அடிமையாகிறவங்க குடும்பத்தையும் கொடுமைப்படுத்தி கடைசியில் தற்கொலை பண்ணிலாம் சாகுறாங்க. பல தற்கொலைகள், குடும்ப அழிவுக்கு கோடிக்கணக்கான பேர் அந்த மாதிரி போதை மருந்துக்கு அடிமையானதும் சாராயத்துக்கு அடிமையானதும் இன்றைக்கி காரணமாக இருக்குது. அதனால் சாராயம் குடிக்காமல் இருத்தல், கல் குடிக்காமல் இருத்தல், போதை மருந்து உபயோகப்படுத்தாமல் இருத்தல், இதுவே மனிதர்களுக்கு மிகவும் நல்லது. முன்னொரு காலத்தில் கொக்கோ கோலாவை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொக்கோ கோலா குடிக்கிறதே இப்போ குறைஞ்சி போச்சு.
கொக்கோ கோலாவுக்கு கம்பேர் பண்ணும்போது சாராயமும் போதைப் பொருட்களும் கோடி மடங்கு கொடுமையானது. கொக்கோ கோலாவை விட கோடி மடங்கு கொடுமையானது. யாரெல்லாம் கொக்கோ கோலா குடிக்கக்கூடாது முடிவு பண்ணாங்களோ அவங்க சாராயம் குடிக்கக்கூடாது, விஸ்கி குடிக்கக்கூடாது, பிராந்தி குடிக்கக்கூடாது, எதுவுமே குடிக்க. சும்மா ஒரு பார்ட்டி தானே எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க, அதுக்கோசரம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. அது மகா பாவம். அதனால் இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறவர்கள் புத்திசாலிகள். செய்பவர்கள் அவங்க அறியாமையாலும் மூடத்தனத்தினாலும் அந்த சாராயம் போன்ற போதை பொருட்களை சாப்பிடுகிறார்கள். இதுக்கு இதுதான் அதில் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிடணும்னு ஆசை வந்துடும். ஆனால் எங்கள் ஆஃபீஸில் லைட்டாக பார்ட்டி நடக்குது, ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் போனேன், மார்க்கெட்டிங் டிஸ்கஷன் போனேன் அப்படிங்கிற காரணங்களை பொய்யா சொல்லிப்பாங்க. உள்நோக்கம் என்ன, அவனுக்கே ஒரு ஆசை வந்துடுது. இதுதான் சொல்கிறது. போதைப் பொருட்கள், காமம் இதெல்லாம் ஆசை வந்துடுதுன்னா அந்த ஆசை மனுஷன் இழுக்கும். அதுதான் செய்ய உண்மையை தவிர அது நான் அப்படி சொன்னாங்க ஆஃபீஸில் இருந்தால் லைட்டாக சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இன்றைய காலத்து சினிமாவில் பாருங்கள். நான் கடந்த ஒரு சில வருஷங்களாக ஒரு 4-5 வருஷமாக சினிமா பார்க்குறேன். என்னமோ சாராயம் இல்லைன்னா வாழ்க்கையே இருக்காதுங்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதாநாயகனும் அந்த கதாநாயகனும் வர காமெடியனும் குடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு சீனில் போய் குடிச்சணும் அப்படியே உயிர் துடிப்பாக கேட்பான், மச்சி எங்கே கொண்டு வந்த சரக்கு கொண்டு வந்தியா அப்படின்னு. கொண்டு வந்துட்டா போதும் அப்படியே புலகாங்கிதமாக இருக்கும். அந்த காலத்தில் ஒரு சீன்னா சினிமாவில் ஒரு ஹோட்டலில் போனால் டிஃபன் சாப்பிட்றதுக்கு காமிப்பான். இப்போ நண்பர்கள் சேர்ந்தாலும் சாராயம் குடிக்கிறது தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும் ஹீரோ போய் பயங்கர கொடுமையாக சாராயம் குடிப்பார். நம்ம சாராயம் குடித்தா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் போல். எல்லா படத்துலையும் பிரச்சனை வந்துட்டாலே ஆம்பளைங்க சாராயம் குடிக்கும். ஒரு தவறான பொய்யான செய்தியை கொஞ்சம் அறியாமையில் இருக்கிற கொஞ்சம் முட்டாத்தனமாக இருக்கிற டேரக்டர் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா டேரக்டரும் அப்படி தான் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இன்றைக்கி படம் எடுக்கிற டேரக்டர்கிட்ட நான் வேண்டிக்கிறது, ஐயா சாராயம் குடிச்சு தான் ஆகணும், தயவு செஞ்சு காமிக்காதீங்க. உங்கள் கதாநாயகர்களும் அந்த காமெடியன்களும் போய் சாராயம் குடிக்கிற மாதிரி காமிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. அப்போ தான் உங்கள் படங்களை பார்க்க பிடிக்கும். இப்போ நான் அதனால தான் தமிழ் சினிமா படங்கள் பார்ப்பதே குறைச்சுட்டேன். மெகா சீரியல் கொடுமையான அதர்மங்களை சொல்வதால் மெகா சீரியல் பார்ப்பது நிறுத்தியாச்சு. இப்போ அடுத்து தமிழ் சினிமாக்கள் இந்த மாதிரி கொடுமைகளை சொல்கிறதுனால அந்த சீன் வந்தாலே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பார்த்தா ஓடிடியில் தானே பார்க்குறோம். சாராயம் குடிக்கிற மாதிரி இருந்தால் அவன் ஏதாவது குடிப்பழக்கம் குடியை கெடுக்கலாம் போடுவான். அந்த மாதிரி வந்தாலே போதும், அது முடிகிற வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, அவ்வளோதான். அதில் கதை போனால் போட்டும் சீன் போனால் போட்டும், அந்த கேவலத்தை பார்க்க வேண்டாம், அவ்வளோதான். இதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் புத்தி திருத்தம் செஞ்சுட்டு டைரக்டர்களும் கதாசிரியர்களும் சாராயம் குடிக்காத கதைகளை எழுதுமாறு தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நம்ம கதைக்கு வருவோம், மகாபாரத கதைக்கு வருவோம். ஏன்னா அப்பப்போ இந்த கால தர்மங்களையும் சொல்ல வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ராமாயணம் சொல்கிறது, மகாபாரதம் சொல்கிறது எதுக்குன்னா தர்மங்களை நிலைநாட்ட தான். அதனால தான் சாதாரண மனிதர்களும் என்னோடய வேண்டுகோள் என்ன, எனக்கு ஆஃபீஸில் பார்ட்டி அதனால் குடித்தேன், நான் மார்க்கெட்டிங் டிஸ்கஷன் போனேன் அதனால் குடித்தேன், இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்டுக்கு சொன்னால் ட்ரை பண்ணி பார்த்தேன், பண்ணாதீங்க. சும்மா அவங்க ஏதோ சாப்பிட்டாங்க போதை மருந்து, நானும் வாங்கி உள்ளே போட்டுட்டேன், பண்ணாதீங்க. அப்புறம் அடிக்ட் ஆனால் செத்து போகிறது நீங்கள் தான். தற்கொலை பண்ணி செத்து போவீங்க, வீட்டில் குடும்பம் பண்ணி செத்து போவீங்க, இல்லை அதில் வயிறு செத்து போவீங்க. சாகாமல் இருக்க வேண்டுமென்றால் சாராயம் குடிக்காமலும் போதை மருந்து சாப்பிடாமலும் இருக்க வேண்டும். இவ்வளோ தான் உண்மை. அரசாங்கம் வருமானம் வருதுன்னு விற்றா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம். இது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அறிவுள்ளவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள் மது, சாராயம், கல், போதை மருந்துகள் சாப்பிட மாட்டார்கள். பகுத்தறிவு இல்லாதவர்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு போட்டோம், தப்பு இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம சாராயத்தை ஒழிப்போம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணுவோம். இதுக்கு நடுவில் திருப்பி மகாபாரத கதைக்கு வரும். இந்த மகாபாரதம் வீரம், இன்றைய வீரம் சாராயம் குடிக்காமல் இருக்கிறவங்க அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் இதை நம்ம திருப்பி சொல்கிறோம், குடிக்காமல் இருங்க அப்படின்னு. இப்போது இதுக்கப்புறம் இந்த யுதிஷ்டன் தர்மனை யுதிஷ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த விளையாட்டு மண்டபத்துக்கு பாண்டவர்களை கூட்டிகிட்டு போகிறார். போனோன்னா அவர் எல்லாம் வரவேற்று அந்த மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு அரண்மனையில் ஒரு பகுதி இருக்குது, அந்த விருந்தினர் மாளிகை. அந்த விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கிறாங்க. ஏன்னா துரியோதனுக்கும் சகுனிக்கும் எப்படியாவது பிளான் பண்ணி அவங்களோட சொத்தை முழுக்க கொள்ளையடிச்சிடலாம். எப்பயுமே அந்த மாதிரி கொலைகாரர்கள், திருடர்கள், முருடர்கள், கலகக்காரர்கள், இந்த திருடர்கள், முருடர்கள், கலகக்காரர்கள், கொலைகாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட கொள்ளையடிக்கணும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படியே தேனொழுக பேசுவோம். ஏதாவது பேசி அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி உங்களை மயக்கி உங்கள் பணத்தையும் பொருளையும் கொள்ளையடித்து பண்ணிவிடுவாங்க. அதனால் எப்போதையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். திருடர்கள், முரடர்கள், கலகக்காரர்கள்ட்ட
நம்ம எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ வந்து அடுத்து இப்போ யுதிஷ்டனும் தங்கியிருக்கான். அப்புறம் காலையில் வந்து ஆனதும் எல்லாம் அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சகுனி வந்து வாங்க விளையாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ சபையை கூட்டிடுறது. அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்தில் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் விளையாடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி பெருசாக இருக்குது. அங்கே எல்லா ராஜாவும் அந்த கிருபர், துரோணாச்சாரியார், பீஷ்மர் அத்தனை அரண்மனை சபையோர்களும் உட்காந்துருக்காங்க. இதை தவிர்த்து துரியோதனோட 100 சகோதரர்களும் உட்காந்துருக்காங்க. இதை தவிர்த்து பல இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்ட பல ராஜகுமாரர்கள் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி அது ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக நடக்கிறது. இப்போ நம்ம ஊரில் இந்த காலத்தில் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்கு சபையில். இப்போ வந்து முதல்ல தர்மர் என்ன சொல்கிறாரு, இந்த சூதாட்டம் நமக்கு தேவையா? நமக்கு சூதாட்டம் வந்து சில நேரங்களில் வந்து கலகங்களை கொடுக்கும், இப்போ சகோதரர்களுக்குள்ளே சண்டையை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சகுனி சொல்கிறார், அதெல்லாம் வந்து எப்படி நீ தப்புன்னு சொல்ல முடியும்? சூதாட்டத்தில் வந்து ஜெயித்தவன் வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிடுவான், தோற்றவனுக்கு மனசு வருத்தமாகும் இல்லையா? அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தர்மன் சொல்கிறான். தர்மருக்கு வந்து மனசில் ஒரு பக்கத்தில் சூதாட்டத்தில் கொஞ்சம் விருப்பம் இருக்குது, ஒரு பக்கம் விரும்பிய கொஞ்சம் ஆடலாமான்னு தோன்றது, இன்னொரு பக்கம் நியாயமும் தர்மமும் தடுக்கிறது. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் உடனே சகுனி என்ன சொல்கிறான், அவன் எப்பயுமே சகுனி வந்து மகா சூனியக்காரன், எல்லாத்தையும் அழிக்கிறதுக்குன்னே வந்து பண்ணுவான். அவன் என்ன சொல்கிறான், என்ன தர்மா இப்படி சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே போர்லேயே கூட யார் ஜெயிக்கிறா? வலிமை வாய்ந்தவன் வலிமை இல்லாதவனை ஜெயிக்கிறான். ஒரு பரீட்சையை வந்துன்னா யார் ஜெயிக்கிறா? நல்லா படித்தவன், நல்ல அறிவுள்ளவன், அறிவு இல்லாதவனை ஜெயிக்கிறான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். ஒரு தேக போட்டியில் நம்ம மல்யுத்தம், வீர போட்டியெல்லாம் வைக்கிறோம். அந்த வீர போட்டியில் யார் ஜெயிக்கிறா? யாருக்கு பலம் அதிகமாக இருக்கோ அவன் ஜெயிக்கிறான். அந்த மாதிரி தேர்வுகள் இல்லாமல் யார் பயிற்சி அதிகம் எடுத்தாங்களோ அவன் ஜெயிக்கிறான். எப்படியுமே வந்து வல்லவர்கள் வந்து மெலிந்தவர்களை தோற்கடிக்கிறாங்க. அதுதானே உண்மை. அதே மாதிரி சூதாட்டத்துலையும் நல்ல விஷயம் தெரிஞ்சும் ஜெயிச்ச பொருள் போகிறது, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவன் எப்பயும் மகா பாதக செயலே பண்ணுறான். அதனால் வந்து இந்த மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனே தர்மரை கொஞ்சம் தூண்டி விட்டுறான். இந்த மாதிரி உனக்கு பயமாக இருந்தால் நீ விளையாட வர வேண்டாம். எப்பயுமே இந்த மாதிரி எகோயிஸ்டிக்காக அவனுடைய உள் உணர்வை தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புற மாதிரி, அந்த மிருக உணர்வுகளை தட்டி எழுப்பினோடனே அது என்ன பண்ணுறான், திருப்பி வந்து இந்த மாதிரி ஜெயிச்சு விடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இப்போ வந்து யுதிஷ்டிரன் வந்து அதனால் வந்து தர்மர் வந்து சரி எப்படி நம்ம வந்து பண்ணுவோம், விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். முடிவு பண்ணிவிட்டு தர்மர் வந்து விளையாடுறார். அந்த விளையாடும்போது இது இப்போ வந்து துரியோதனன் வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறான், இந்த விளையாட்டில் நான் பொண்ணும் பொருளும் தனமும் வைப்பேன், மாமா எனக்கோசரம் விளையாடுவார். அப்போ ஒன்று தர்மன் என்ன நினச்சான், சரி துரியோதனா அவன் கொஞ்சம் வண்டு தான், அவனை எப்படியா ஜெயிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் வந்து சகுனி விளையாட போகிறான். சகுனி வந்து சூதாட்டத்தில் ரொம்ப தேர்ச்சி ஆனவன், அந்த பாய்ச்சிக்கை தாயம் ஊற்றுறதுல ரொம்ப தேர்ச்சி ஆனவன்னு சொல்லி தர்மனுக்கும் தெரியும். தர்மன் கேட்குறான், நீ வந்து யார் வைக்கிறாங்களோ அவங்களே தானே விளையாடணும், நீ இந்த மாதிரி ஒருத்தர் வைக்க ஒருத்தர் விளையாடுறது எப்படி தர்மமாகும் அப்படிங்கிறான். உடனே ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தப்பிச்சிக்கலான்னு நினைக்கிறியா தர்மா அப்படின்னு சொல்லி சகுனி திருப்பி அவனை கிண்டல் பண்ணி அவனுடைய அந்த உள் உணர்வுகளை தூண்டி விடுறான். அந்த மிருக உணர்வுகளை தூண்டி விட்டால் மனிதர்கள் எப்பயுமே அடிமையாகிடுவாங்க. ஸோ அப்போ வந்து தர்மனும் என்ன சொல்ல, இல்லை அதெல்லாம் பயம் கிடையாது, வாங்க உட்காருவோம் விளையாடுவோம் அப்படின்ட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, ஒன்று ஒன்றா வந்து போடுறான். உடனே தாயம் உருட்ட சொல்கிறான். உருட்ட சொன்னதும் முதல்ல வந்து தன்னுடைய பொண்ணும் பொருளும் வைக்கிறான். பொண்ணும் பொருளும் வந்து அந்த மாதிரி தாயத்தில்னா ஒரு நம்பர் சொன்னால் அவங்க உருட்டணும். அந்த மாதிரி இப்போ ஒரு நம்பர் வந்து 4 அப்படின்னு சொன்னால் அந்த 4 வந்து கரெக்டாக தர்மன் இது சகுனி உருட்டிட்டான்னா அவனுக்கு பொண்ணும் பொருளும் போயிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொண்ணும் பொருளும் இழந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து சரி வந்து தன்னுடைய வேலையாட்கள், அரண்மனை இதெல்லாம் வைக்கிறான், அதுவும் இழந்துடுறான். அதே மாதிரி சகுனி இன்னொரு ட்ரிக்கு என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு தடவை வைக்கும் போதும் இந்த மாதிரி இங்கே இப்போ நீ எதை எடுத்து விளையாடுறியோ நீ ஜெயிச்சேன்னா எல்லாத்தையுமே நான் திருப்பி தரேன் அப்படின்லாம் சொல்கிறேன். ஏன்னா சகுனிக்கு வந்து அதனுடைய சூதாட்டத்தில் வந்து நல்ல தேர்ச்சி இருக்கிறதுனால அவனுக்கு அபார நம்பிக்கை, நம்ம எப்பயுமே தோற்க மாட்டோன்னு. அது வரைக்கும் அதே மாதிரி சகுனி அந்த சூதாட்டத்தில் தோற்றதாக செய்தியே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து சகுனியை பொறுத்த வரைக்கும் கவலை கிடையாது, எப்படியும் விளையாடணும்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவனோட படை வீரர்களை வைக்கிறான்.
படை வீரர்களை வச்சு தர்மன் விளையாடாமல் படை வீரர்களையும் தோத்துடுறான். அப்புறம் வந்து அவனுடைய படையில் இருக்கிற யானைகள், குதிரைகள், மற்ற அந்த படை ஆயுதங்கள் எல்லாத்தையும் வைக்கிறான். அதுலேயும் தோத்துடுறான். எதை வச்சாலும் சகுனி ஜெயிச்சுட்டே வரான். இருந்தாலும் அதை எப்பயுமே சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் வந்து ஒரு கொடுமையான வியாபாரங்களையும் நடக்கும். நம்ம பணத்தை கொஞ்சம் இழந்தோம் அப்படின்னா, ஐயோ இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போடுவோம். இந்த உணர்வு வந்து மனித உணர்வுகளை தூண்டக்கூடியது. அந்த மாதிரி சூதாட்டத்தில் வந்து சரி விட்டதை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதுவும் சகுனி வேறு ஆசை காமிக்கிறான். ஒவ்வொரு தடவை என்ன சொல்கிறான், நீ இந்த தடவை ஜெயிச்சுன்னு வச்சுக்கோ, இது மட்டும் இல்லை எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறான். ஸோ உடனே தர்மனுக்கு என்ன, சரி வச்சு எல்லாத்தையும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழந்துடுறான். கடைசியில் எல்லா அரண்மனை, நாடு, வீடு, பணம், பொருள், அவனுடைய படை வீரர்கள், படையில் இருக்கிற யானை, குதிரை, அதில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் இழந்துடுறான். இழந்த உடனே சகுனி சிரிச்சுட்டே கேட்குறான், எல்லாத்தையும் இழந்துட்டேயே, என்ன வருத்தப்படுறியா? ஒன்றுமே இருக்குது, நீங்களாம் இன்னும் இருக்கேள அப்படிங்கிறான். உடனே வந்து தர்மன் சொல்கிறான், நீலமேக சியாமலவண்ணன், நான் நகுலனை வச்சு ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நகுலன் ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு எல்லாமே திரும்பி கிடச்சிரும் போ அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து சகுனி காய உருட்டுறான். அந்த அழகான நகுலனும் வந்து அவன் ஜெயிச்சிடுறான். உடனே அதுக்கப்புறம் சரி வேறு ஏதாவது இன்னொரு சகோதரை வச்சு ஆடு தர்மா, இப்போ இழந்தது முழுக்க நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். திருப்பி தர்மனுக்கு ஒரு ஆசை வருது. திரும்பி சகாதேவன், இவன் அறிவிற் சேர்ந்தவன், இந்த கடைசி தம்பி, எல்லாம் வந்து தர்ம நியாயங்களை அறிஞ்சவன், சகாதேவனை வச்சு விளையாடுறேன் அப்படிங்கிறான். உடனே சகாதேவனையும் தோற்று விட்றான். உடனே சகுனி அதோட விடல, சரி என்னடா இது தான் விளையாட்டை நிறுத்திட போகிறான்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. அப்போ தான் சொல்கிறான், மாத்துரி பெற்ற புத்திரர்கள்னால நகுல சகாதரை வச்சுட்டியா தர்மா? உன்னோட குந்தி புத்திரர்கள் வந்து பீமா அர்ஜுனர்கள் இருக்காங்க, அவங்களாம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி தூண்டி விட்டு அவனை வந்து இன்னும் இந்த தமிழில் இப்போலாம் சொன்ன உசுப்பேத்து ரணகலப்படுத்துகிறாங்க அப்படிம்போம். அந்த மாதிரி அவனை தூண்டி விட்டோடனே அவன் அடுத்து என்ன பண்ணுறான், இந்த வில்லில் சிறந்தவன், போரில் சிறந்தவன், எங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற அர்ஜுனனை வச்சு விளையாடுறேன் அப்படிங்கிறான். அப்பயும் வந்து எப்பயுமே சகுனி அதே தான் சொல்கிறான், நீ அர்ஜுனனை மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அர்ஜுனன் மட்டும் இல்லை எல்லா பொருளையும் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறான். உடனே தர்மனுக்கு ஒரு ஆசை வருது, ஐயோ எல்லாம் திருப்பி கிடச்சிருந்தா சந்தோஷமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அர்ஜுனனையும் இழந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து இதுக்கப்புறம் சகுனி என்ன ஒன்றை வைக்க போறியா, பீமனை வைக்க போறியா அப்படிங்கிற. அப்புறம் வந்து இல்லை என் தம்பி பீமனை, நீ பீமனை ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, பீமன் மட்டும் இல்லை எல்லா பொருட்களையும் தரேங்கிறான் சகுனி. உடனே பீமனை வச்சு ஆடுறான். அதான் சொல்கிறேன், புஜங்கள் பலம் படைத்து இவங்க காடுகளில் இருந்தபோது 5 பேரையும் தோளில் சுமந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக கூட்டின்னு போன பீமனை வந்து எங்கள் தர்மத்துக்கே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற பீமனை வந்து நான் வந்து வைக்கிறேன்னு சொல்லி, அப்போ பீமனை வந்து சூதாட்டத்தில் வைக்கும்போது தர்மனுக்கு வந்து கண்ணில் தண்ணி எல்லாம் வந்துடும், ஒரு மாதிரி கண் கலங்கி போய்ட்றான். இருந்தாலும் வந்து வைக்கிறான், ஏதாவது சப்போஸ் பீமன் ஜெயிச்சிட்டானா எல்லாமே திருப்பி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா கடைசியில் வந்து பீமனையும் இழந்துடுறான். அப்புறம் வந்து என்ன தர்மா எல்லாத்தையும் இழந்துட்ட, இன்னும் ஒன்றை நீ வைக்கவே இல்லையேங்கிறான். அப்போது வந்து அந்த அந்த துராத்மா வந்து அந்த மாதிரி கேட்டவுடனே தர்மன் சொல்கிறான், நான் என் தம்பிகளோட்டு எப்படி பிரிஞ்சிருப்பேன், நான் என்னை வச்சு ஆடுறேன், ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிக்கிறேன், இருந்தால் அவங்களோடைய நானும் அடிமையாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் என்ன பண்ணுறான், தன்னையும் வச்சு விளையாடுறான். தன்னை வச்சு விளையாடின போது இழந்துடுறான். தண்ணியை இழந்தவுடனே எல்லாமே அப்பா இவங்க எல்லாருமே அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி துரியோதனன் எந்திரிச்சு கொக்கரிக்கிறான். அது பஞ்ச பாண்டவர்களும் அவங்களோட படைகளும் அவங்களோட சைதன்யங்களும் அவங்களுடைய அரண்மனையும் அவங்களோட பெரிய சாம்ராஜ்யமும் எனக்கு சொந்தமாயிடுச்சு, ராஜசூய யாகம் பண்ணி எந்தெந்த நாடெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தோம் அதெல்லாம் எனக்கு கட்டுப்பாட்டில் வந்துடுது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் கொக்கரிச்சு சொல்கிறான். சொன்ன உடனே சகுனி கடைசியாக கேட்குறான், எல்லாத்தையும் வச்சுட்டேங்கிறியே, இன்னும் ஒன்று இருக்குது வைக்கவே இல்லையே அப்படிங்கிறான். ஏன் தர்மன் சொல்கிறேன், எல்லாத்தையும் தான் இழந்தாச்சு, எனக்கிட்ட என்ன வைக்கிறதுக்கு இருக்குன்னு, உங்களுடைய மனைவியான பாஞ்சாலி நீ வைக்கவே இல்லையே, இப்பயும் நான் சொல்கிறேன், பாஞ்சாலியை வச்சு நீ ஆடினேன்னா வந்து உனக்கு வந்து தர்மத்தில் ஜெயிச்சிட்டேன்னா எல்லாத்தையும் திருப்பி தரேன், பாஞ்சாலியோடு சேர்த்து நான் சகோதரர்களையும் நாடையும் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறான். அப்போது வந்து விதுரன் எந்திரிச்சு, இது வந்து ரொம்ப தவறானது, நீங்கள் வந்து அப்போ வந்து துரியோதனையும் சகுனியும் பார்த்து சொல்கிறான், இது பண்ணுறது நீங்கள் மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி தர்மனுக்கு வந்து தன்னை இழந்த பெண்
அவன் மனைவியை வச்சு ஆடுறது உரிமை கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்கீங்க. யமனுடைய குகைக்குள்ளே நீங்களே நுழையிற மாதிரி இது இருக்குது. ஒரு பாதாள குழி மேலே ஒருத்தன் கயிறை கட்டிட்டு தொங்கினா, கயிறை இருந்தால் எப்படி பாதாள விழுந்துருவானோ அந்த மாதிரி நிலையில் தான் இப்போ துரியோதனன் இருக்கான். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு பாஞ்சாலியை வைக்க தூண்டாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து துரியோதனன் வந்து விதுரனை அடக்கிறான். நீங்கள் பேசாமல் இருங்க, நாங்கள் எங்களுக்குள் விளையாடின்னு இருக்கோம், தர்மனும் நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து தர்மானி வந்து முடிவு பண்ணு அப்படின்னு சகுனி சொல்கிறான். ஸோ நீ வந்து முடிவு பண்ணு, பாஞ்சாலி வந்தால் உனக்கு எல்லாம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னா தர்மன் அதுக்கும் சம்மதித்து பாஞ்சாலியும் வச்சு ஆடுறான். பாஞ்சாலியும் தோற்று போயிடுறான், திரௌபதியும் தோற்று போயிடுறான். திரௌபதியும் தோற்று போனோன்னே திருப்பி துரியோதனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுது. ஆஹா, பாஞ்சாலியும் எனக்கு சொந்தமாயிட்டா, திரௌபதி எனக்கு சொந்தமாயிட்டா, எங்கள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும், எங்கள் அரண்மனையெல்லாம் சுத்தப்படுத்தணும், உடனடியாக போய் என் திரௌபதி இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிறான். அப்புறம் விதுரன் வந்து ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறான். உடனே அப்போ வந்து இந்த துரியோதனன் சொல்கிறான், இந்த விதுரன் வந்து எப்பயும் போகமாட்டார், அவர் எப்பயும் பாண்டவர் பக்கம்தான் இருப்பார். தன்னோட தேரோட்டி பிரதிகாமியை கூப்பிட்டு, பிரதிகாமி நீ போய் பாஞ்சாலியை இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பாஞ்சாலியும் வந்துட்டு துரியோதனோட அஸ்னாபுரத்தில் இருக்கிற அந்த புறத்தில் இருக்கா, அங்கே போயிருக்காங்க, அங்கே தங்கியிருக்கா. அங்கே வந்து இந்த பிரதிகாமிங்கிற தேரோட்டி போய் கூப்பிட போகிறான். இதோட அடுத்த சாப்டர் பார்ப்போம். இந்த தர்மத்தை பாருங்கள், அதாவது சூதாட்டம்ங்கிறது எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த தர்மனுடைய கதையிலே இருக்குது. தர்மன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, அரக்கு மாலைகள் வச்சு எரிக்க ட்ரை பண்ணுறாங்க, அதுலேருந்து பொழைச்சி வராங்க. அப்புறம் அக்ஞானி வாசமாக இருக்காங்க, காடுகளில் மறைஞ்சு பிராமணனாக வாங்குறாங்க. அதுக்கப்புறம் போராடி திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி வந்து ராஜ்யத்தை வாங்கி அந்த ராஜ்யத்தை இப்போ 23 வருஷம் ஆண்டிருக்காங்க. 24 வருஷம் ஆண்டுட்டு அதுக்கப்புறம் இந்திரபிரஸ்தம் மிகப்பெரிய இதாக பண்ணி அது ராஜ்ய யாகம் பண்ணி இவ்வளோ பெரிய வந்த பிறகு துணிஞ்சு அவன் சொல்லியிருக்கலாம் சூதாட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அந்த சூதாட்டம்ங்கிறது எவ்வளோ பெரிய மகாராஜாவையும் எப்படி அழித்து விடும் அப்படிங்கிறது தர்மன் சூதாட்டத்தில் போய் அனைத்தையும் தோற்ற இந்த கதையை சான்று. அதனால் தயவு செய்து சொல்கிறோம், இந்த காலத்தில் யாராலும் இந்த ஆன்லைன் ரம்மியெல்லாம் ஆடாதீங்க, பப்ஜி கேம் ஆடாதீங்க, வீடியோ கேம் ஆடாதீங்க, கொஞ்சோண்டு தானே பண்ணி பார்ப்போம் அப்படிங்க போடாதீங்க. நிறைய தடவை உங்களுக்கு எஸ்எம்எஸ்லாம் வரும், உங்களுக்கு ஃப்ரீயாக 5000 ரூபா கொடுக்குறோம் ரம்மி ஆடுங்க, ஃப்ரீயாக 10,000 ரூபா கொடுக்குறோம். அது வேறு டிவி விளம்பரம் வரைக்கும் வேறு காமிக்கிறாங்க. பெரிய பெரிய தாத்தா பாட்டிலாம் உட்கார வச்சு நான் வந்து வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன், ரம்மி ஆடி 50,000 ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்னு ஒரு கிழவி பாட்டி சொல்லிட்டு போகிறான். அதே மாதிரி ஒரு தாத்தா சொல்கிறார், நான் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். இதெல்லாம் வெறும் விளம்பரம், மோகம், பொய், பித்தலாட்டம். இதில் வந்து போய் மாட்டிக்கிட்டு சூதாட்டத்தில் அழிஞ்சு போகாதீங்க. அப்படியே அழிஞ்சு தான் போவேன் அப்படின்னா உங்கள் ஆசையை தர்மனையே தடுக்க முடியல, உங்களை கண்டிப்பாக இன்றைக்கி அதர்ம உலகத்தில் இருக்கும்போது யாரையுமே தடுக்க முடியாது. இருந்தாலும் சொல்வது எங்கள் கடமை, முடிவெடுப்பது உங்கள் உரிமை. முடிவெடுத்து நல்லபடியாக இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போதை மருந்துகளை சாப்பிடாமல் இருக்கிறது, சாராயம் குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சூதாட்டங்கள் போகாமல் இருந்தால் நீங்களும் நன்னா இருந்து நாடும் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை அழிச்சுட்டிங்கன்னா நீங்களும் அழிஞ்சு நாடும் நல்லா. இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கணும், 8 கோடி பேர் நல்லவனாக இருந்தால் தமிழ்நாடு மிக சிறப்பாக இருக்கும். 1 கோடி பேர் சாராயம் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடித்து பிள்ளைய ஒருத்தன் வந்து பிளேடாலே கிழிக்கிறது ஒரு நாள் வீடியோ அனுப்புகிறாங்க சாராயம் குடிச்சிட்டு. இன்னொருத்தன் வந்து பொண்டாட்டி எட்டி உதைச்சி அவள் பஸ்லேருந்து கீழே வந்து செத்து போகிறான், அவள் 7 மாதம் கர்ப்பம் வேறு. இதுவும் சாராயம் குடித்து நடந்திருக்கு. இந்த மாதிரி சாராயம் குடித்து நிறைய, அதுக்கப்புறம் ஒரு சாராயம் குடித்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா சாராயம் குடிச்சுன்னே இருக்கார், அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் தற்கொலை பண்ணிட்டாலும் இந்த சாராயம்ங்கிறது விற்பனை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம விற்பனையை நிறுத்த முடியாது, அது அவங்களுடைய முடிவு. குடிப்பது என்பது தனிப்பட்ட மனிதர்களோட முடிவு. அந்த முடிவு எடுத்து முன்ன கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு திரவத்தை குடிக்கக்கூடாதுன்னு அத்தனை பேரும் கொடுமையாக முடிவு எடுத்தோம். அதோட கோடி மடங்கு கொடுமையான சாராயங்களை ஏழை மக்கள் மட்டுமல்ல, பெரிய பெரிய விஷயங்கள் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கிறவங்க போய் சொல்லிட்டு சும்மா ஒரு பார்ட்டியில் கொஞ்சோண்டு குடிக்கிறேன்லாம் குடிக்காதீங்க. இந்த மோகத்தை விட்டு விடுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுங்க. 1000 ரூபா போச்சுன்னா அந்த 1000 ரூபா கொண்டு வந்து வீட்டில் கொடுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? பொண்டாட்டி கையில் இந்த 1000மோ 1500 கொடுத்தா ஒழுங்காக சோறு சமைச்சு போடுவாங்களா இல்லையா? இந்த அறிவு கூட நமக்கு இல்லையா? இந்த பகுத்தறிவு கூட நமக்கு இல்லையா?
இவ்வளோ தான் நான் கேட்பேன். அறிவில்லாதவர்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள் சாராயம் குடிக்கிறார்கள், போதை மருந்துக்கு அடிமையாகிறவர்கள். கொஞ்சோண்டு அறிவு தான் குடிக்க மாட்டேன், அப்படி தான் குடித்து செத்து போனால் அது உங்களோட இஷ்டம், செத்து போங்க, யாரும் தடுக்க விரும்ப முடியாது. ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. தற்கொலை பண்ணுறது நிறைய பேர் செத்து போகிறோம். தற்கொலை பண்ணிக்கிறது கோழைத்தனமான முடிவு. எந்த தோல்விக்கும், ஒரு படிப்பில் தோல்வி அடைஞ்சாலும் தற்கொலை பண்ணிக்கூடாது, சாராயத்தில் தோல்வி அடைஞ்சாலும் தற்கொலை பண்ணிக்கூடாது, இல்லை வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சாலும் தற்கொலை பண்ணிக்கூடாது. கடைசி வரைக்கும் வாழ்வில் போராட வேண்டும். இப்பயும் நான் சொல்லுவேன், தற்கொலை எப்போ பண்ணிக்கலாம்னு கொடூரமான இடங்களில், ஒரு கொடூர தீவிரவாத கும்பலில் ஒரு பெண் மாட்டிக்கொண்டால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பொண்ணை கொடுமையாக கற்பழித்து கொண்டுடுவாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கலாம். ஒரு டெர்மினல் பேஷண்ட், கேன்சர் வந்துடுது, சாக போகிறான் இன்னும் 6 மாதத்தில் அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டா, உடம்பெல்லாம் புற்றுநோயால் அழுகி கீழே விழுகிறதுனால அவன் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். இந்த 2 தருணத்தில் தான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மீதி எந்த தருணத்திலும் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். இந்த கொடூர தீவிரவாதிகள் உங்களை தாக்காத வரை, கொடூர புற்றுநோய் உங்களை தாக்காத வரை தற்கொலை செய்து விடாது. அப்படியும் தற்கொலை பண்ணி தான் சாவேன்னு சொன்னால் யாரும் உங்களை தடுக்க முடியாது. சந்தோஷமாக சாக உரிமை இருக்கிறது உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.